மற்றொரு அண்மை செய்தி. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்புக்கு மக்களிடம் ஓடிபி பெற உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்புக்கு மக்களிடம் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை திமுக தரப்பில் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் ஆதார் எண்ணை பெற்று ஓடிபி பெறப்படுவதாகவும், எனவே தனிநபர் உரிமை மீறப்படுவதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது ஓடிபி பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை என்பது மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதற்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம், ஆனால் அவர்களிடம் ஓடிபி பெறக்கூடாது என்ற அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்திற்காக ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, விவரம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, நீதிமன்றம் வேறு என்ன அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது? ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபியை பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம், ஆனால் பொதுமக்களிடமிருந்து ஓடிபி தொடர்பான விவரங்களை கேட்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதோடு இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்த்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் பொதுமக்களிடம் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை சேகரிப்பது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதாரின் தலைமை செயல் அதிகாரி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியக்லாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் வரும் ஓடிபி எண்ணையும் கேட்கின்றனர். உறுப்பினர் ஆகவில்லை எனில் மகளிர் உரிமை தொகை போன்ற சலுகைகள் கிடைக்காது எனவும் கூறுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் ஓடிபியை எதற்காக கேட்கிறார்கள், ஓடிபி விவரங்களை பகிர வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்துகின்றனர். அதோடு அது தொடர்பாக வெளிப்படையாக விளம்பரமும் செய்யப்படுகையில் எதற்காக ஓடிபி விவரங்கள் கேட்கப்படுகின்றன என கேள்வி எழுப்பினர். அரசு தரப்பில் திமுக சார்பில் உறுப்பினர் சேர்க்கைக்காக இந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், நீங்கள் அரசு வழக்கறிஞரா அல்லது திமுக வழக்கறிஞரா என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து ஆதார் தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் அந்த பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா போன்ற நிறுவனங்களுக்கு, அதாவது வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு இதனை விற்பனை செய்தால் என்ன செய்வது, இந்திய மக்கள் இவ்வாறுதான் கையாளப்படுவார்களா என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து தனது கட்சியின் உறுப்பினர் விவரங்களை சேகரித்ததில் தவறில்லை, ஆனால் அந்த விவரங்கள் எவ்வாறு கையாளப்படும், எவ்வாறு பாதுகாக்கப்படும், எவ்வாறு அழிக்கப்படும் என்பது தொடர்பான எந்த திட்டமும் விவரங்களும் இல்லை. மக்களின் தரவுகளை பாதுகாப்பது தொடர்பான தகவல் தொழில்நுட்ப விதிகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. இது மிகவும் ஆபத்தானது என குறிப்பிட்டு ஓடிபியை பெற இடைக்கால தடை விதித்தும் வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நன்றி பிரதீபா.